இங்க ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா, அதுவும் ரயில்வே ட்ராக்ல. கொஞ்சம் நெல்லு, நீ இன்ஜினியரோட பொண்ணு தானே, கொஞ்சம் வழி விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்க. போறதுக்கு முன்னாடி பேர் சொல்லிட்டு போலாமா? இல்ல நான் போகணும், வீட்டுல தேடுவாங்க. நான் யார் தெரியுமா? அது நல்லாவே தெரியுமா, மளிகடை வச்சிருக்காரு சுப்பையா மாமா, அவரோட பையன் தானே நீ. பொதுவா பசங்க தான் பொண்ணுங்களோட டீட்டெயில தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. இப்படி அந்த பொண்ணு இவனை பத்தி சொன்னதுல ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்படியே உங்க பேர் சொல்லிட்டு போனீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். என்னோட பேர் சொன்னா நீ சிரிக்க கூடாது. அப்படிலாம் சிரிக்க மாட்டேன், உன் பேரை சொல்லு. எங்க அப்பா எங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்துச்சுன்னா என்னோட தாத்தா பேர் வைக்கிறதா வேண்டியிருந்தாரு. அந்த பொண்ணு சிரிச்சு பேசுறது உனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்றது, எங்க அப்பாக்கு தான் ஆம்பளை குழந்தை பிறக்கல, அதனால எனக்கு தாத்தாவோட பேரை வச்சுட்டாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பையன் கொக்கா மக்கான விழுந்து விழுந்து சிரிக்கிறான். நான் உங்ககிட்ட சொன்னோம்ல சிரிக்க கூடாதுன்னு. அப்படியே உன்னோட தாத்தா பேர் என்னன்னு சொன்னேன்னா கேட்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். எங்க தாத்தாவோட பேரு கந்தசாமி பிள்ளை. இந்த பேர் கூட நல்லதா இருக்கு, நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவளும் ஸ்மைல் பண்ணிட்டே கிளம்பிட்டா. அடுத்த நாள் காலையில சேம் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டிருக்கா. ஹீரோவை ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வாமா. பேர் சொல்லும்போது ஹீரோ பார்த்துட்டு சைலண்ட் ஆகுறா. நம்ம ஹீரோக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயின் பேர் தெரியுமா. சடனா ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினோட தாத்தா பேர் சொல்ல எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் சேட்டையில என்கிட்ட வச்சுக்காத, வெளியே போயிட்டு முட்டாங்கால் போடு. ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட அவளோட பேரை சொல்றா. இதை கேட்டுட்டு உன்னோட பேரு சூப்பரா இருக்கு, என்னோட பேரு உனக்கு தெரியுமா. அவளுதான் ஆல்ரெடி இவனை நல்லாவே பிடிச்சிருக்க, சும்மாவா இருப்பா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா. உன் பேரு பாரதினு எனக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு பேருமே லவ் பண்ணிக்கிறாங்கன்னு தெல்ல தெளிவா தெரியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.